நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலே சாதாரணமாக மனிதர்கள் இறக்கும் பொழுது அவர்கள் வேண்டிக் கொள்வார்கள், எப்படியாவது நான் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று. சில பேரை பார்த்து சொல்வார்கள், இவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள். இல்லை, இவன் எங்கே சொர்க்கத்துக்கு போவான், இவன் செஞ்ச அக்கிரமத்துக்கு நரகத்துக்கு தான் போவார் என்பார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில குறைகள் இருக்கும் பொழுது நமக்கே தெரியும், நம்முடைய இருதயத்துக்கு தெரியும், நாம் சொர்க்கத்துக்கு போவோமா நரகத்துக்கு போவோமா என்று. ஆனால் சில வாழ்க்கையில் நடக்கின்ற சில சந்தர்ப்பங்கள் சிலவை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து எடுக்கப்பட்டால் அவை நம்மை சொர்க்கத்துக்கு தானாக கொண்டு போய்விடும். நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் பொறாமையில் கொள்ளக்கூடாது, கொலைகள் பண்ணக்கூடாது, களியாட்டங்கள் ஆடக்கூடாது, இப்படி பல வகையான காரியங்கள் இருந்தாலும் அதிலே ஆண்டவர் சொல்கிறார், சாந்தம் இருக்க வேண்டும், இச்சையடக்கம் இருக்க வேண்டும் என்றும் சொல்கிறார். அப்போ இச்சையடக்கத்தை மட்டும் இன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மனிதர்கள் இச்சையடக்கத்தோடு இருக்கிறார்களா இல்லையா என்பது அவரவரை பொறுத்தது. ஆனால் ஒரு காக்கை இப்போ எடுத்துக்கொள்ளுங்கள். காக்கா எப்பேற்பட்டது என்றால், காக்கையினால் கருப்பு, அது எல்லாவற்றையும் புழுங்கி திங்கும். இதுதான் நம்முடைய மனதில் இருக்கிறதே ஒழிய சிறு குழந்தைகளுக்கு புழுங்கி திங்கிற காக்காய் என்று சொல்வோம் இல்லையா. காக்காய்க்கு ஒரு சிறந்த குணங்கள் உண்டு என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. காக்கையை படைத்த ஆண்டவன் தான் நம்மளையும் படைத்திருக்கிற, அதையும் நாம் மறக்கக்கூடாது. காக்கை எப்பேற்பட்டது என்றால், தான் யாராவது ஒருத்தர் புடுங்கி கொண்டு போனாலும் அதை மற்றவர்களோடு பங்கிட்டு கொண்டு சாப்பிடுகிற பழக்கம் அதுக்கு சிறந்த குணமாக இருக்கிறது. ரெண்டாவதாக, அது தன்னுடைய ஒரே இனமான ஒரே பெண்ணோடு தான் சேரும், இன்னொரு பெண் காக்கையோடு தான் சேர்மே ஒழிய அந்த காக்கை பெண் காக்கை விட்டு வேறு எந்த பெண் காக்கையோடும் அது சேரவே சேராது என்பதை நீங்கள் இந்த நேரத்தில் நான் ஒரு மறைமுகமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற பாணியில் அந்த காக்காய் எந்த காக்காய் முதல் டச் செய்கிறதோ அந்த காக்காயோடு தான் வாழுமே, கடைசி வரைக்கும் வாழுமே உடைய வேறொரு காக்காயை தீண்டவே தீண்டாது, பார்க்கவே பார்க்காது. மூன்றாவதாக, மனிதர்கள் ஒரு காகத்தை தொட்டுவிட்டால், அதை காகங்கள் பார்த்து விட்டால் தன்னுடைய இனத்திலேயே அதை சேர்த்து கொள்ள மாட்டார்கள், அதை புறம்பே தள்ளிவிடுவார்கள். ஒரு சாதாரண மனிதன் ஒரு காக்கை தொட்டு விட்டால் அதை மற்ற காக்கைகள் தன்னுடைய கூட்டத்திலிருந்து தள்ளிவிடும். அந்த கூட்டத்தோடு இல்லை, எந்த காக்காய் கூட்டத்தோடும் அது சேர முடியாது. நாம் எப்படி இருக்கிறோம்? சில நேரங்களில், சில வீடுகளில், சில குடும்பங்களில் ஒரு தவறு செய்துவிட்டால் கொஞ்ச நாள் கழித்து நாம் சேர்த்து கொள்கிறோம். அது பெருந்தன்மை. ஆனால் அது சேர்த்துக்கொள்வதற்கு முன்பாக பலவிதமான பேச்சுக்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். காக்கை பாருங்கள், இச்சையடக்கத்தோடு இருக்கிறது. மற்றவர்களுக்கு பகிர்ந்து உண்கிற பழக்கத்தை அது நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. காக்காய் பிடுங்கி தின்பது அந்த ஒரு குணத்தை எடுத்துக்கொள்ளாதீர்கள். பகிர்ந்து தின்னுவது, மற்றவர்கள் தொடாமல் பார்த்து கொள்வது, அதுபோல் ஒரே பெண்ணோடு ஒரு பெண் காக்கையோடு மட்டுமே அது உறவு கொள்வது, இதெல்லாம் அது இச்சையடக்கத்துக்கான காரியங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இதுபோன்று காக்கை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தது போல நாமும் இச்சையடக்கமாக இருப்போம் என்று கூறி, கர்த்தாவே, நாம் எல்லோருக்காக நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் ஆசீர்வதிக்கிறோம். சில வேண்டாத குணங்கள் நம்மை விட்டு போகட்டும் என்று இந்த வேலையிலே கூறிக்கொண்டு, இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போமா?